புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 21 இறைவார்த்தைகள் 33 தொடக்கம் 43, 45 தொடக்கம் 46. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது: மேலும் ஓர் உவமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்டத் தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைப்புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்டத் தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்குரியவன், வாருங்கள், நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார். உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்டத் தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்ததில்லையா? எனவே உங்களிடம் இருந்து இறையாட்சி அகற்றப்படும். அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். தலைமை குருக்களும் பரிசேயரும் அவருடைய உவமையை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர். அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். சிந்தனை. இன்றைய உவமையானது இயேசு தலைமை குருக்களுக்கும் மக்களின் மூப்பர்களுக்கும் கூறுவதாக உள்ளது. ஏனென்றால் இயேசு அவர்களை அன்பு செய்வதே ஆகும். இறுதியில் அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார். உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்டத் தொழிலாளருக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்று அன்றைய சமய தலைவர்களின் தலைவிதியை இயேசு எதிர்வு கூறுவதோடு உவமை முடிவுறுகிறது. சமய தலைவர்கள் தங்கள் பாவங்களிலேயே ஆழமாக வேரூன்றி நின்றார்கள். இந்த உவமை அந்த பாவங்களை வேரோடு பிடுங்கி அவர்களின் இதயங்களை பண்படுத்துவதற்காக கூறப்பட்டது. அவர்கள் மனம் மாறுவார்கள் என்ற நம்பிக்கையில் தமது இரக்கத்தின் பொருட்டு இயேசு நேரடியான, தெளிவான மற்றும் உறுதியான வழியில் செயலாற்றுகின்றார். இஸ்ரவேல் மக்களே கடவுளின் திராட்சை தோட்டம், நிலக்கிழார் கடவுள். யூதாவின் மக்கள் திராட்சை தோட்டத்தின் மரங்கள். கடவுள் அவற்றை நட்டு வளர்த்து பாதுகாத்தார். வேலி, பிழிவுக்குழி, காவல் மாடம் என்பன கடவுள் அவர்கள் மேல் கொண்டிருந்த அக்கறையையும் பாதுகாப்பையும் வெளிப்படுத்துகின்றன. இவை அவர்கள் ஆன்மீக ரீதியில் செழிக்க,
தேவையான அனைத்தும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை காட்டுகின்றன. இங்குள்ள பிரச்சனை குத்தகைக்காரர்களே. இவர்களே தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும். இவர்களிடமே கடவுளின் மக்களை காக்கும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் கடவுளின் மகிமைக்காக கனி கொடுக்கும் தமது கடமையை புறக்கணித்தனர். கடவுளின் சட்டங்களை மாற்றி தங்கள் சொந்த கௌரவம், அதிகாரம், சுகபோகத்துக்காக கடவுளின் அரசை பறித்தனர். இயேசு கடுமையாக அவர்களை கண்டிக்கின்றார். அவர்களை கொலையாளிகளாக, நிலக்கிழாரின் மகனையும் கூட கொன்றவர்களாக இனம் கண்டு கொள்கிறார். அதிகாரத்தின் மீதும் சமயத்தின் மீதும் கொண்டிருந்த வெளிவேட பற்றும் நீதி, இரக்கம் கடவுளின் உடன்படிக்கைக்கு பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை குருடாக்கிவிட்டது. இந்த பெருமை இறைவாக்கினர்கள், திருமுழுக்கு யோவான் மற்றும் மெசியாவை அவர்கள் புறக்கணிப்பதற்கு வழிவகுத்தது. இத்தகைய பாவத்தால் பீடிக்கப்பட்டிருந்த தம் காலத்து சமய தலைவர்களை இயேசு கடுமையாக சாடினார். தமது கண்டிப்பு சிலரை கோபத்துக்கு இட்டுச் செல்லும் என்பதை இயேசு அறிந்திருந்தார். மற்றவர்கள் மனம் மாறுவார்கள் என்று எதிர்பார்த்தார். அவர்களும் மாறினார்கள். தலைமை குருக்கள், மக்களின் மூப்பர்களின் பெருமை எங்களுக்கு ஒரு பெரிய விடயமாக இல்லாமல் இருக்கலாம். ஆயினும் பொதுவாக பெருமை ஏதோ ஒரு வடிவில் எம்மில் இருக்கவே செய்யும். பெருமை அனைத்து பாவங்களுக்கும் தாய் என்று சொல்லப்படுகிறது. அதுவே எமது ஆன்மாவில் இருந்து நீக்கப்படும் கடைசி பாவமுமாகும். பெருமையின் மையத்தில் இருப்பது சுயநலமையாகும். அன்றைய மதத்தலைவர்களைப் போல இன்று எம்மையும் இயேசு கண்டிக்க விரும்புவதை இன்று தியானிப்போம். இது இயேசுவின் அன்பு செயலே. எனவே இதையிட்டு கோபப்படாதிருப்போம். இயேசுவின் கண்டிப்புக்கு திறந்திருப்போம். பணிவாய் இருப்போம். அவரது கண்டிப்பில் எமது பாவங்களை கண்டுகொள்வோம். இந்த பாவங்களே முழுமையாக நாம் ஆண்டவரிடம் சரணடையாதவாறு எம்மை தடுக்கின்றன என்பதை உணர்ந்து கொள்வோம். செபம். ஆண்டவரே, எம்மை பணிவு என்ற உமது அருளினால் நிரப்பியருளும். அப்போது உமது கண்டிப்பை உமது அன்பாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆமென்.